நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க இங்க எப்படி வந்தீங்க? நீங்க அக்கா கூட ட்ரிப்புக்கு தானே போயிருந்தீங்க. எங்க எப்படி நீங்க வர முடியும்? அது என் தலையெழுத்த என்னன்னு சொல்றது, இந்த மாதிரி தான் நடக்கணும்னு எழுதியிருக்கு போல இருக்கு. நேரா ஏர்போர்ட்டுக்குள்ள போயாச்சு. ஆனா போர்டிங் பண்ற நேரம் பார்த்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் கால் வந்தது. கரெக்டா 2 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க. நான் சொன்னது புரிஞ்சதில்ல? எந்த தப்பும் நடக்கக்கூடாது. எஸ் குட் வச்ச தம்பி கேபிச்சு. என்னங்க இமிகிரேஷன் முடிச்சிடலாமா? இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு காஃபி சாப்பிடலான்னு தான். காஃபி சாப்பிடலையா? இல்லங்க எனக்கு வேண்டாம். ஒன்லி ஒன், நோ சுகர். வருமா சொல்லு. எங்கேயாவது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு விடுப்பா. வாட்? என்னப்பா சொல்ற? எப்படி? அட என்னால எப்படிப்பா வர முடியும்? நான் ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்க போட் பண்ண போறேன். அட நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. நான் பர்சனல் லீவ்ல இருக்க, வெளியில போறேன். இல்ல என்னால ட்ரிப்பை கேன்சல் பண்ண முடியாது. நான் சொல்றத கேளு. ட்ரிப் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. அட கேஸை விட்டு தள்ளுப்பா. எனக்கு பர்சனல் லைஃப்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்பா நம்ம டிபார்ட்மெண்ட்ல நான் ஒருத்தன் தான் இருக்கேனா? நிறைய பேர் வேலை செய்யறாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லு. யார் சொன்னாங்க? தாராளமா நீ மேல் இடத்துல சொல்லலாம். நான் அவைலபிள் இல்ல, லீவ்ல போயிருக்கேன். டிரான்ஸ்ஃபர் பண்ணட்டும், வேலையை விட்டு தூக்குனா கூட சரி. நான் என் பொண்டாட்டியோட போகணும்னு முன்கூட்டியே டிசைட் பண்ண பிளான். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சு, மறுபடியும் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாது. புரிஞ்சுதா? கிளம்பி போன எனக்கு இதான் நடந்துச்சு. நானும் எவ்வளவோ தூரம் அவங்களுக்கு எடுத்து சொன்ன அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. டிபார்ட்மெண்ட்காரங்க மேல் இடத்துல இருந்து ஏகப்பட்ட பிரஷரு, நீங்க வந்தாதான் மானத்தை காப்பாற்ற முடியும். நாங்க கிளம்பி வர வேண்டியதாயிடுச்சு. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ட்ரிப்பை நினைச்சு நீங்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டா இருந்தீங்க. அக்காவும் அப்செட்டா இருப்பாங்கல்ல. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அவங்க உங்களோட ப்ராப்ளத்தை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் டியூட்டி தானே. நீங்க ஒண்ணு வேணும்னு இதெல்லாம் பண்ணல. ஆனா இப்ப நீங்க வேலையில எல்லாம் இருந்திருக்கணும். வேலையில இருந்தா வந்திருக்கேன். ஏர்போர்ட்ல இருந்து வரும்போதே ஸ்டேஷனுக்கு போய் ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். உடனடியா என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதுவும் இல்லாம ஏதாவது எமர்ஜென்சினா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்புறம் அக்கா எங்க? அடவும் அக்காவுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன் தெரியுமா. என்ன பண்றது, என் நிலைமையை அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நான் சொல்றத அவ காதுல வாங்கினா தானே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவா. ஏதோ நான் வேணும்னு பண்றதா அவ நினைக்கிறா. அதுவும் இல்லாம இந்த வேலையை செய்யறதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல வேற ஆள் இல்லையான்னு கேட்க. எப்படி அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறதும் மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கற மாதிரி தான். நீங்க போய் ஆகணும், இது உங்களோட டியூட்டி. இருக்கட்டுமா, எனக்குன்னு பர்சனல் லைஃப் இல்லையா? நான் சட்டத்தையே கட்டிட்டு அழணுமா? அப்படி பார்த்தா இதுவும் என்னோட டியூட்டி தான். என் பொண்டாட்டியை ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறேன், அவளை சந்தோஷப்படுத்த வேணாமா? அதுவும் இல்லாம எவ்வளவு அட்வான்ஸா இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணும். இதை நினைச்சு நீயும் எவ்வளவு சந்தோஷமா இருந்த. இதை போய் கேன்சல் பண்ண சொல்றாங்க, என்னால முடியாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னா கூட இருந்து ஆண்டிய பார்க்கலான்னு நாம. அவங்கள நான் பாத்துக்கிறேன், அவங்கள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போயே ஆகணும். மேலிடத்துல இருந்து உங்களுக்கு கெட்ட பேர் வரதை நான் விரும்பல. எப்பவும் மேலிடம் அது இதுன்னு நீ வா, நம்ம போலாம். இல்ல வேண்டாங்க, வேண்டாம். நீங்க போய் தான் ஆகணும். அடம் பிடிக்காதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். சரி தேவயானி, நீ சொல்றதும் ஒரு பக்கம். அப்படின்னா நீ ஒண்ணு செய்யணும். இந்த ட்ரிப்ல என் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுற, நீ மட்டும் போய். உன் குடும்பத்தோட இருக்கலான்னு நீயும் எவ்வளவு சந்தோஷமா பிளான் பண்ணிருப்ப. அட்லீஸ்ட் உன்னோட சந்தோஷமாவது நிலைக்கிட்ட நீ போயிட்டோம். ஆனா நீங்க இல்லாம நான் எப்படி போக முடியுங்க? இல்ல நீங்க இல்லாம நான் போக மாட்டேன்.
வேண்டாங்க. சரி வா, நாம 2 பேருமே இல்ல, இல்ல. போவோம். ஆனா நீங்க இல்லாம நான். அதான் நான் சொன்னேன், நாம 2 பேருமே சேர்ந்து போவா. இல்ல. நான் போறேன். தேங்க்யூ தேவயானி. உண்மையை சொல்லணும்னா என் மனசுல இருந்த குற்ற உணர்ச்சி இப்பதான் எனக்கு போச்சு. இல்லைன்னா என் டிபார்ட்மெண்ட்டுக்கு நியாயமா இருந்தேன்னா என் பொண்டாட்டிக்கு நியாயமா இல்லைன்னு என் மனசாட்சியை என்னை கொண்டு இருக்கும். அதுவும் இல்லாம அட்வான்ஸா இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி என் பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தலான்ற கனவு கலைஞ்சு போயிருக்குமே. இல்ல இல்ல. ஐ லவ் யூ. ஐ மிஸ் யூ. என்ன அப்படி இருந்தா அக்கா தனியா போயிருக்காங்களா? உங்க கூட திரும்ப வரலையா? அக்கா எப்படி தனியா போனாங்க? அந்த மாதிரி எப்படி அவங்களால முடிஞ்சது? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ரிப்பே உங்க 2 பேருக்காக தானே. அப்புறம் நீங்க எல்லாமே எப்படி அக்கா மட்டும் தனியா போனாங்கன்னு புரியல. ஒருவேளை நான் அவளை போஸ்ட் பண்ணதுனால தான் அவ என் கூட வர்றதுக்கே சம்மதிச்சான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ நடந்துகிட்டது அப்படிதான் இருந்தது. தனியா போக தான் ஆசைப்பட்டிருக்கா. அவ ஆசைய கடவுளை நிறைவேற்றிட்டார். அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல அவ தப்பு எதுவும் இல்லையே. என்னால் அவளோட ட்ரிப்பை அவ எதுக்காக கெடுத்துக்கணும் பாவம். அவளுக்கு என்னை விட அந்த ட்ரிப்பு தான் ரொம்ப முக்கியமா போச்சு போல இருக்கு. அந்த ட்ரிப் உங்களை விட முக்கியமானது கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல அக்காவோட முடிவு, அக்காவோட எண்ணங்கள் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? இப்போ உண்மை என்னன்னு கேட்டேன்னா, எனக்காக கவலைப்படுற உன்னை பார்க்க என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அளவில்லாத சந்தோஷத்துல இருக்கு. அத வார்த்தையில என்ன சொல்லுவாங்க? ஃப்ளட்டட். ஃப்ளட்டட். ஐ எம் ஃபீலிங் வெரி ஃப்ளட்டட். எனக்காக வருத்தப்படுற உன்னை பார்க்கும்போது ஒருவேளை தேவயானியும் உன்ன மாதிரி யோசனை பண்ணியிருந்தா. ஆனா எனக்கு தப்பா படல. சத்தியமா எனக்கு தப்பா படல. ஏன்னா மானசீகமா இந்த விஷயத்துல அவளுக்கு உடன்பாடு இல்ல போல இருக்கு. என்ன பண்ணுவா? அதனாலதான் பாவம் உறவை காப்பாத்திக்கிறதுக்காக அவ என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கா. இவ்வளோ வசதி இருந்தும் எனக்கு மனைவியும் இல்லை, சுகமும் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்ஸ். எதுக்கு? நீ என் கூட டின்னருக்கு வர சம்மதிச்சியே, அதுக்காக. எவ்வளோ நாளைக்கு அப்புறம் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். டிஸ்டர்ப் பண்ண யாருமே இல்லை. இதை பார்க்கறேன். நான் உன் கூட டின்னர் சாப்பிட இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா, நீ என் மேலே கோவமா இருக்க. டோன்ட் டேக் இட் அதர்வைஸ். இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குன்னு நினச்சிக்க போறேன். சரி, ஓகே. ஏன் நம்ம மறுபடியும் அதை பற்றியே பேசி நம்மளோட அந்த மூடையும் இந்த வாய்ப்பை ஏன் கெடுத்துக்கணும்? நம்மகிட்ட இருக்க இந்த டைமை நாம் என்ஜாய் பண்ணும் கௌதம். இதை பார்க்கறேன். எனக்கு எதுவும் சரியா படல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்? என்னாச்சு? ஆக்சுவலி எனக்கு வித்யாவை பத்தி கவலையா இருக்கு. ஓ, நான் மறந்தே போயிட்டேன். இப்போல்லாம் உன் வாழ்க்கையில் அவள் எவ்வளோ முக்கியமானவளாக இருந்தான்னா, நான் இருக்கும்போதே நீ அவளை பற்றி பேசிகிட்டு இருப்ப. கரண், ப்ளீஸ், நீ இவ்வளோ ஓவர் ரேக் பண்ணாத. நான் அவளை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு அவளை நினைச்சா கவலையா இருக்குன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் அவங்க வீட்டில் உள்ளவங்க என்கிட்ட அவளை அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்ன பட்டதுன்னே ஒன்றும் புரியல. இன்னொரு பக்கம் நீ வேற. நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. ஓகே, சாரிப்பா.
சரி, நான் இந்த டாபிக் பற்றி இனிமேல் நான் பேசல. வேற ஏதாவது பேசலாம். ஏதாவது பேசுறதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் சாப்பாடு வரலையே. அட இப்போதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்துரும் கௌதம். சார், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது, ப்ளீஸ். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர்றேன். நான் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே மிஸ்டர் மேனேஜர். தேங்க் யூ. ஓகே மேம், வெல்கம். என்னடி வா இங்க இருந்து கிளம்புடா. பைத்தியம் ஆயிட்டியா? வா போலாம். என்ன என்னாச்சு ஆதித்யா உனக்கு? இன்னொரு தடவை கடைசியா ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஒரு லாபமும் இல்ல. ட்ரை பண்ணி பார்க்கறேன். இது வரைக்கும் ஆதி தன்னுடைய பவரை சரியா யூஸ் பண்ணது இல்ல. ஆதியோட பவரா? என்னன்னு இப்ப கவனிக்கண்ணே. பிரியா, என்ன? வா, டேபிள் கட்டிச்சு. டேபிள் கிடைச்சிருச்சா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப அருமையான நாள். ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் மனசுல என்ன புதஞ்சு கிடக்குதோ அதே விஷயம்தான் உன் மனசுலயே. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. உன்னோட உதடுகள் 1000 பேசினாலும் உத்ரா, உண்மை என்னன்னு நம்ம ரெண்டு மனசுக்கும் நல்லா தெரியும். உத்ரா, நாம ரெண்டு பேரும் ஒரே படகுல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ரெண்டு பேருக்கும் அன்புன்றதே கிடைக்கும். அதனால தானோ என்னவோ கடவுள் இப்ப நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்க ஆசைப்படுறாரு. நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற இடைவெளிய குறைச்சிக்க முடியும், பகிர்ந்துக்க முடியும். உனக்கு அப்படி தோணல? இல்ல, ஏன்னா இது ரொம்ப தப்பு. இந்த உலகம் நிச்சயமா அதை ஏத்துக்காது. உலகம்? அட, நீ எந்த உலகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? என்ன அரவணைக்க ஒரு ஆள் இல்லையே, நான் தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ சொன்ன உலகம் எங்கம்மா போச்சு? நீ அழுது புலம்பி தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது எங்க போச்சு இந்த உலகம்? உனக்கு அடைக்கலம் கொடுத்துச்சா இந்த உலகம்? இந்த உலகமா உன் கண்ணீரை தொடச்சது சொல்லு? இல்ல நம்ம துக்கத்தை இந்த உலகம் பகிர்ந்துக்குச்சா சொல்லு? இந்த உலகத்துக்கு நீ பறிஞ்சு பேசிக்கிட்டு என்னண்ணா இங்க எங்களுக்கு இங்க டேபிளே கிடைக்கலண்ணா. உங்களுக்கு ஓகேனா நாங்க இங்க உட்காந்துக்கலாமா? ஆதித்யா, அவங்க இங்க பிசினஸ் பத்தி பேச வந்திருக்காங்க. நம்ம இல்ல உட்காருங்க. நான் என்ன எப்பவுமே பிசினஸ் பத்தியா பேசிட்டு இருப்போமா என்ன? நாங்க இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பா. கம் ஆன் கைஸ், உட்காருங்க. எப்படி? கௌதமோட மூடு சரியில்லை, அதனால வெளியில வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஒரு சேஞ்ச் கிடைக்கும். சேஞ்சுங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். வெரி குட். சரி, எப்படியோ உங்களுக்கு டேபிள் கிடைச்சிருச்சு. கடைசியாக உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஹாப்பி மேரேஜ் அனிவர்சரி சொல்லலாம்ல? கண்டிப்பா சொல்லுங்க. சீக்கிரம் பேரர் அனுப்புங்களேன், ஆர்டர் பண்ணோம். ஓகே, கண்டிப்பாக சார்.
ஷாக் ஆக வேண்டாம் மாமா. வழக்கம் போல இவரோட விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பாருங்க, எங்களோட உண்மையான ஆனிவர்சரி வரும்போது இவரு டேட் கூட ஞாபகம் வச்சிருக்க மாட்டாரு. என்ன பேசுற? நீங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா சாப்பாடு வெளியில சாப்பிட்டுட்டு வந்துருவீங்கன்னு? இல்ல, நான் சொல்லிடுறேன். ஹலோ, சிட்டு, பிரியா பேசுறேன். உத்ரா ஆண்டி ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க? போன் எடுக்கலையா? ஏன் எடுக்கலன்னு தெரியலையே. அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. சரி, நீங்க எப்பதான் சாப்பிட வரீங்க? சிட்டு, அதை சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணேன். நாங்க வெளியில சாப்பிட்டு வந்துடுறோம். அதனால நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். சரி. அப்புறம் கௌதம் மாமாவும் எங்க கூட தான் இருக்காங்க. அதனால நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். அப்புறம் உத்ரா ஆண்டி கிட்ட நாங்க வர லேட் ஆகும்னு சொல்லிடு. சரிங்க, நீ நான் இப்பவே சொல்லிடுறேன். இதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்ட உத்ரா? உத்ரா உத்ரா, ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன் உத்ரா. என் கண்கள்ல காதல் தெரியலையா? இல்ல நீ அதை பார்க்க விரும்பலையா? என்னோட காதலை உன்னால உணர முடியல? உத்ரமா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உத்ரமா, பிரியா நீ போன் பண்ணாங்க. அவங்க எல்லாம் வெளியே சாப்பிட்டுறாங்களாம். அவங்க கூட கௌதம் அண்ணனும் இருக்காராம். அதுக்கப்புறம் அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகுமா? ஐயா, நீங்க எப்போ? இப்பதான் வந்தேன். அப்படின்னா அம்மா எப்போ வருவாங்க? அவங்க அப்புறம் தான் வருவாங்க. சரி, அப்படின்னா நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போ, நானும் வரேன். வாங்கம்மா. நீங்க சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிடுங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு. This is உத்ரா. உத்ரா, நான் உன் பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாவ், எஸ்எஸ்பி, வாவ். நீ ஆட்டத்துல ஜெயிச்சிட்ட. தேவயானியும் உத்ரா விஷயத்துல இனி தலையிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது யாருக்கும் தெரிய போறதில்ல. பிரியா மட்டும்தான் இருப்பா. அவளால என்ன பண்ண முடியும்? வெட்டியா பேசுவா. காரியத்தை சாதிக்கிற திறமை அவளுக்கு இல்லவே இல்லை. அதனால உத்ரா கண்டிப்பா எனக்கு தான் சொந்தம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரூம் நிச்சயமா பிடிச்சிருக்கும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ ஸோ மச். ஸோ மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் ஹியர். அப்புறம் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் ஐ எம் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்புறம் மேடம், சார் எப்போ வருவார்? அவர் வரல. ஓ, ஓகே. ஹாவ் அ குட் நைட்.
ஒரு வகையில அவர் என் கூட வராம போனது நல்லதா போச்சு. குறைஞ்சது கொஞ்ச நாட்களுக்காவது ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவர் முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிற நாடகம் நடக்காம இருக்கும். இல்லைன்னா அவர் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல.